தற்பொழுதைய முக்கிய செய்தி, தூத்துக்குடி பக்கத்தில் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதனால் அந்த பகுதியில் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் ராமசுந்தரம் இணைந்திருக்கிறாரு. ராமசுந்தரம், என்ன நடந்ததா சொல்லப்படுது? அந்த ஊர் மக்கள் தரப்பிலிருந்து என்ன தகவல்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு? நிலவரம் என்ன? அதாவது தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 17 வயது மாணவி காட்டுப்பகுதியில உயிரிழந்த நிலையில மீட்கப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினம் ஏற்கனவே அந்த மாணவியை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அந்த மாணவியானது உயிரிழந்த நிலையில மீட்கப்பட்டிருக்கிறார். தற்போது அந்த உறவினர்கள் அந்த மாணவி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டதாக கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது உடலை போலீசார் கைப்பற்றி விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். சாலை மறியல் போராட்டமும் நடந்து வருகிறது. போலீசாரும் அந்த பாதிக்கப்பட்ட தரப்போடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்றைய தினம் அந்த பகுதியில காட்டுப்பகுதியில கழிவறைக்கு சென்றதாகவும் அப்போது இந்த மாணவி காணாமல் போனதாகவும் சொல்லிதான் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காட்டுப்பகுதியில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவல் எடுத்து தற்போது போலீசாரும் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த மாணவியின் உயிரிழப்பு தொடர்பாக தற்போது அந்த பகுதி பதட்டமான சூழலில் நிலவி வருகிறது. போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையும் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோடு பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார்கள். ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.